ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நர்சரியில வாங்கிட்டு வந்த செடியை நடும்போது நான் என்ன சொதப்பல் பண்ணேங்கிறத பார்க்க போறோம். ரோஸ் செடி வாங்குறதுக்காக வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நர்சரி கார்டனுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். எனக்கு கார்டனிங்லலாம் பெருசா நாலேஜ் இல்லை, பட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. எனக்கு வீட்டை சுற்றியும் நிறைய செடி இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இப்போ 2 ரோஸ் செடி வாங்கிட்டு போகிறேன். வீட்டில் ஆல்ரெடி 3 செடி வச்சுருக்கேன், அதையும் இன்னும் பிளான் பண்ணல. சரி, இதையோட அதையும் சேர்த்து பிளான் பண்ணலான்னு வாங்கிட்டு வரேன். இங்கே நிறைய ரோஸ் செடி இருந்ததுனால எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருந்தது, எதை வாங்குறதுனே தெரியல. கடைசியில் இந்த 2 செடி தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று லைட் ஆரஞ்சு, இன்னொன்று லைட் பிங்கிஷாக இருந்தது. ஸோ இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்காக 5 பாட்டும் நான் வாங்கிட்டேன். நர்சரியில் வெர்மி கம்போஸ்ட், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆல்ரெடி நான் வெர்மி கம்போஸ்ட் அமேசானில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது எதுவும் வாங்காமல் அங்கேயே வச்சுட்டு செடி இந்த தொட்டியை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி நர்சரியில் வாங்கிட்டு வர பூச்செடியெல்லாம் ஈவினிங் டைமில் வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால தான் நான் ஒரு 5:30 அப்படி வாங்கிட்டு வந்தேன். இந்த டைமில் வச்சா நைட் டைமில் ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப ஓவர் ஹீட்டு இருக்காது, சன்லைட் அதிகமாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு, இந்த பாட்டுக்கெல்லாம் ஓட்டை போட்டு வைக்கணும். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஓட்டை போட்டுட்டேன். செடி வைக்கிறதுக்கு தேவையான மண்ணெல்லாம் நான் ஆல்ரெடி வீட்டில் சாக்கில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 மாதமாக வீட்டிலே இருந்தது. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சொதப்பல், பெரிய மிஸ்டேக் பண்ணேன். அது நான் செடியெல்லாம் நட்டதுக்கப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு நான் கடைசியாக காமிக்கிறேன். பசங்கிட்டே அப்படியே ஹெல்ப் கேட்டு வாங்கிட்டேன். இந்த சாயிலில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் அமேசானில் இந்த வெர்மி கம்போஸ்ட் தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். வாங்கி வச்சு 6 மாதம் ஆச்சு. பட் இப்போ தான் அதை யூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடச்சிது. யூஸ்வலாக வெர்மி கம்போஸ்டில் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் நிறையா வாங்கி யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 3 செடியும் எனக்கு போத்தீஸில் ட்ரெஸ் எடுத்ததுக்காக கிஃப்டாக கொடுத்தாங்க. தீபாவளி பர்ச்சேஸ்க்கு கிஃப்டாக கிடச்ச செடி தான் இது. ஒன்று பாரிஜாதம், இன்னொன்று இட்லி செடி, இன்னொன்று நந்தியாவட்ட பூச்செடி. அதில் இந்த இட்லி பூச்செடி, நந்தியாவட்ட பூச்செடிக்கு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எதுவுமே தெரியல. 2 இலையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஒன்று சின்னதாக இருக்குது, இன்னொன்று பெருசாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த செடியை காமிக்கிற பின்னாடி. ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சாயில் மிக்சரை போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த செடியில் இருக்கிற கவரை கிழிச்சிட்டு அந்த மண்ணோட இந்த செடியை உள்ளே வைக்கணும். தென் அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாயில் மிக்சரையும் போட்டு வச்சா செடி ரெடி. இப்படியே ஒவ்வொரு செடியாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பசங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஓவரால் அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு ரோஸ், அப்புறம் பிங்க் ரோஸ், பாரிஜாதம், இட்லி பூச்செடி அண்டு நந்தியாவட்ட பூச்செடி, அப்படிதான் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னோட பழைய செடிகள். கூடி சீக்கிரமே இந்த பழைய செடிக்கெல்லாம் புது மண், புது பாட்டு வாங்கி வைக்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்போ பண்ணலான்னு. செடியெல்லாம் நட்டு வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்கறக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது என்னோட பழைய செடியில் பூத்த ரோஸ் தான். பார்க்கறக்கே நல்லா ஹெல்த்தியாக அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஜாப்ல இருந்ததுனால இந்த செடியெல்லாம் கரெக்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலாவது நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பால்கனி ஃபுல்லாக நிறைய செடியை வச்சு நல்ல க்ரீனாக, ஃப்ரெஷ்ஷாக, நல்ல கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்து குலுங்கதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை எப்படியாவது என்னோட லைஃப் டைமில் அச்சீவ்மெண்ட்டாக நான் வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக செய்வேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க, நான் என்ன சொதப்பல், என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்கிறேன். இந்த மண்ணுலலாம் நிறைய கல் இருந்ததுன்னு சொல்லி ஓவராக சலிச்சு எடுத்து பீச் மண் மாதிரி பண்ணிட்டேன். 2 டேஸ் கழிச்சு பார்க்கும்போது தான் பார்த்தா செடியில் ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரியே தோணுச்சு. சரின்னு பக்கத்தில் போய் செடியை தொட்டு பார்த்தா
ரொம்ப லூஸா இருந்தது செடியெல்லாம். மணலெல்லாம் ரொம்ப லூஸா இருந்தது. பாருங்க இப்ப நான் பிரஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே உள்ள போகுது. செடியே ஒவ்வொரு இலையா அப்படியே பழுத்து பழுத்து கீழ விழுகுற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உடனே நான் பேலன்ஸ் வச்சிருக்கிற அந்த ஹார்டு மண்ணெல்லாம் இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க யாராவது செடி வைக்கும்போது இந்த தப்ப மட்டும் தயவு செஞ்சு பண்ணிறாதீங்க. 2 டேஸ்லயே செடியெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சுருச்சு. இலையெல்லாம் விழுக ஆரம்பிச்சுருச்சு. 5 நாள் கழிச்சு செடி நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்ப நாம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட குடுத்துட்டே இருங்க. Until then, it's bye from Satya. Thank you for watching. Bye.